வீவர்ஸ் நிறையா பேர் மட்டன் பிரியாணி எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பிரியாணி டேஸ்டியாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கிலோ மட்டனை 4-5 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 10 விசில் விடணும். இந்த மட்டன் வேக அரை மணி நேரம் ஆகும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஸ்மெல் வராது. மட்டன் நல்லா வேகிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் 5, சோம்பு, முந்திரி பருப்பு, கல்பாசி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ. இப்போ மட்டன் வெந்துச்சான்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். 1 கிலோ பாசுமதி ரைஸை 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 2-3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. நீ ஊறட்டும். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ, அப்புறம் முந்திரி பருப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கியாச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, தக்காளி சேர்த்துக்கலாம். 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீதி உள்ளதை இதில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, கரம் மசாலா 20 கிராம், பிரியாணி பவுடர் 50 கிராம், 100 கிராம், நல்ல கெட்டியான தயிர். நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தேங்காய் பால் 1/4 லிட்டர். இந்த தேங்காய் பால் சேர்க்குறது ரொம்ப நல்லது. காரம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது வாய்ப்புண், வயிற்றுப்புண், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இதுதான் அந்த டிப்ஸு. வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கிளறி விட்டுறலாம். 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டரு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
வேக வச்சுருந்த மட்டன் தண்ணி இதோட சேர்த்துட்டேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். 3 எலுமிச்சம்பழம் சாறு புளிஞ்சு வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த தண்ணி நல்லா வத்தட்டும். தம்மில் போட்டுக்கலாம். தண்ணி வத்திருச்சு. லைட்டாக கிளறி விடணும், இல்லைன்னா சாதம் உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். இது சரியாக 15 நிமிஷம் இருக்கட்டும். சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் 100 விட்டு 5 நிமிஷம் தம்மில் போட்டுடலாம். இப்போ பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழை இலையோட வாசத்துக்கும் சுட சுட பிரியாணிக்கும் என்ன ஒரு ருசி, வேறு லெவல். இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.